தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் தனியார் பள்ளி உரிமையாளரிடம் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் உள்ளிட்ட பிற சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி பல தனியார் பள்ளி நிர்வாகியிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக திமுகவின் செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவரும் தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவருமான பி.டி. அரசகுமார் உள்ளிட்ட நிர்வாகிக்கு எதிராக இந்த வழக்கில் அரசகுமார், சங்க பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோர் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முத்துக்குமார் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தனக்கு நெருக்கமானவர் என கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவது தொடர்பாக பணத்தை இழந்தவர்கள் புகார் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் இதுவரை 47 நிர்வாகிகளின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டன. மாநிலம் முழுவதும் தனியார் பள்ளிகளிடமிருந்து 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரை வாங்கியுள்ளார்கள். மொத்தம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மனுதாரர் தரப்பில் மனுதாரருக்கும் இந்த முறைகேடுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, முன்னாள் கல்வித்துறை அமைச்சருடனோ அரசுடனோ எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். இதையடுத்து முத்துக்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.